உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் ராஜ்யசபா எம்பியுமாக இருக்கிற மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்கள் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்விலே பேசுகிற போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் நாடாண்ட முதலமைச்சர் கருணாநிதி அவர்களிடத்தில் குளிர்சாதன பெட்டி வசதி இல்லாமல் தன்னால் தூங்க முடியவில்லை, ஆகையினாலே தனக்கு குளிர்சாதன பெட்டி வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டதாகவும் அவர் அதை செய்து கொடுத்ததாகவும், மேலும் நாடாண்ட மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்களுடைய கோரப்பிடியிலே இருந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை காப்பாற்றிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது போன்ற சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். உணர்வுள்ள காங்கிரஸ் தோழர்கள் அனைவரும் இன்றைக்கு கொந்தளித்து போய் கிடக்கிறார்கள். ஆக உணர்வுள்ள காங்கிரஸ் தோழர்கள் என்கிற பட்டியலிலே முதன்மை வகிக்கிறவராக மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி அவர்களும், கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜோதிமணி அவர்களும் இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற திருச்சி சிவா அவர் இன்றைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கும் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் பிறந்த நாளை காமராஜருடைய பக்தர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பில் திருச்சி சிவா பேசுகிற போது அவர் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கடந்த காலங்களை பார்க்கிற போது பெருந்தலைவர் காமராஜருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஒட்டோ உறவோ உண்டா என்று கேட்டால் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சமாதி கட்டிய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சாரும் என்பதையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக அந்த இடத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாங்கள் காப்பாற்றினோம் என்கிற விதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்டை திருச்சி சிவா மூலமாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். சரி, திருச்சி சிவா என்ன பேசினார் என்று பார்க்கிற போது, அவர் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது பெருந்தலைவர் காமராஜரை புகழ்ந்து பேசுகிறேன் என்று பேசுவதை போல கருணாநிதியை புகழ்ந்திருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாத போது, கருணாநிதி அவர்கள் நாடாளுகிற முதலமைச்சராக இருந்த போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாடு முழுவதும் சுற்றி வந்தாராம். அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததாம். ஆக உடல்நலம் சரியில்லாமல் இருந்த காமராஜரால் குளிர்சாதன வசதி இல்லாமல் இரவு நேரங்களிலே சரியாக தூங்க இயலவில்லையாம். ஆக இரவு நேரங்களிலே சரியாக தூங்க இயலாத அந்த காமராஜர் நாடாளுகிற முதலமைச்சர் கருணாநிதியிடத்திலே கோரிக்கை வைத்தாராம். நாடு முழுவதும் இருக்கிற பயணியர் விடுதிகளிலே எல்லாம் குளிர்சாதன பெட்டி வசதிகளை செய்து தர வேண்டும். ஏன்னா காமராஜராகிய நான் எந்த நேரத்தில் எந்த இடத்திலே இருக்கிற பயணியர் விடுதியிலே தங்குவேன் என்று சொல்ல முடியாது. ஆக அத்தனை பயணியர் விடுதிகளிலேயும் குளிர்சாதன பெட்டி வசதிகளை செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை காமராஜர் விடுத்தாராம்.
காமராஜருடைய கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அரசாங்கத்துக்கு உத்தரவு பிறப்பித்தாராம். அந்த உத்தரவுடைய அடிப்படையில் நாடு முழுவதும் இருக்கிற பயணியர் விடுதிகள் எல்லாம் குளிர்சாதன பெட்டி வசதிகள் உருவாக்கப்பட்டதாம். யாருக்காக உருவாக்கப்பட்டதாம் என்று கேட்டால் பெருந்தலைவர் காமராஜருக்காக உருவாக்கப்பட்டது என்கிற செய்தியை இன்றைக்கு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறார். அதே திருச்சி சிவா இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்திரா காந்தியுடைய ஆட்சிகாரம், இந்திரா காந்தியுடைய கோரப்பார்வை பெருந்தலைவர் காமராஜர் மீது இருந்ததாம். காமராஜரை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்கிற முனைப்போடு இந்திரா காந்தி செயல்பட்ட நேரமாவது. தமிழ்நாட்டிலே காமராஜரை கைது செய்ய முடியுமான்னா கருணாநிதியுடைய ஆட்சி இருந்த காலத்தினாலே இந்திரா காந்தியால் காமராஜரை நெருங்க முடியவில்லையாம், காமராஜரை கைது செய்ய முடியவில்லையாம். ஆக அந்த காலகட்டத்திலே தான் காமராஜர் அவர்கள் ஆந்திர மாநிலத்துக்கு பயணமாவதற்காக ஒரு திட்டத்தை போடுகிறாராம். ஆக ஆந்திராவுக்கு காமராஜர் பயணமானால் அங்கே வைத்து காமராஜரை கைது செய்வதற்கு இந்திரா காந்தியுடைய மத்திய அரசாங்கம் திட்டம் தீட்டியதாம். இதை தெரிந்து கொண்ட கருணாநிதி காமராஜருக்கு எச்சரிக்கை விடுத்தாராம், நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. காமராஜர் கேட்டாராம், இதை சொல்லுவதற்கு கருணாநிதி யார் என்று கேட்டாராம். கருணாநிதி சொன்னாராம், நான் அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குகிற முதலமைச்சர், இட் இஸ் மை ஆர்டர், என்னுடைய கட்டளை, நீங்கள் வெளியே போகக்கூடாது என்கிற செய்தியை சொல்லுகிறாராம். காமராஜர் மறுக்கிறாராம். அதற்கு பிறகுதான் காமராஜருக்கு தெரிகிறதாம், என்னன்னா நாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் கருணாநிதி சொல்லுகிறாராம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவரை தான் உங்களை என்னாலே காப்பாற்ற முடியும், நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வெளியே போய்விட்டால் என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. இந்திரா காந்தியுடைய கோரப்பார்வை உங்கள் மீது இருக்கிறது, இந்திரா காந்தியுடைய அரசாங்கம் உங்களை கைது செய்யக்கூடும் என்கிற செய்தியை அவர் சொன்னாராம். அவர் சொன்னவுடனேயே காமராஜர் கருணாநிதியுடைய இரண்டு கரங்களையும் பற்றி கொண்டாராம். காமராஜர் கருணாநிதி இடத்துல சொன்னாராம், என்னன்னா நாட்டை காப்பாற்றுவதற்கும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கும் ஏதுவான தலைவராக இந்த நாட்டில் வாழுகிற ஒரே தலைவர் கருணாநிதி மட்டும்தான். ஆக இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் கருணாநிதி ஆகிய நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற செய்தியை காமராஜர் கருணாநிதிக்கு சொன்னதை போல இன்றைக்கு திருச்சி சிவா நாட்டு மக்களை நம்ப வைக்கிறார். ஆக அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு எழுகிற கேள்வி என்னன்னா, காமராஜரை பொறுத்தமட்டில் அவர் ஏழை பங்காளர், அவர் ஏழைகளுக்காக வாழ்ந்தவர், ஏழைகளோடு வாழ்ந்தவர், ஏழைகளுக்காக திட்டங்களை தந்தவர். அவரை பொறுத்தமட்டில் ஒரு பயணியர் விடுதியில காமராஜர் தங்குகிறார் என்று சொன்னால் கூட அந்த பயணியர் விடுதியில மின்சாரம் இல்லைன்னா அவர் கயத்து கட்டில வெளியே போட்டு அந்த கட்டிலே தூங்கி பழக்கப்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜர் தன்னிடத்தில் குளிர்சாதன பெட்டி வசதி கேட்டார் என்று சொன்னால் இது மிக இல்லையா? இது காமராஜருடைய பெயரையும் புகழையும் களங்கப்படுத்துகிற நிகழ்வு அல்லவா என்பதை காங்கிரசுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தர்களும் தொண்டர்களும் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னொன்றையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமைக்குரியவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் மண்ணிலை போட்டியிடுகிறார். விருதுநகர் மண்ணில இதே கருணாநிதி சீனிவாசன் என்று சொல்லுகிற ஒரு கல்லூரி மாணவனை காமராஜருக்கு எதிராக போட்டியிட சொல்லி சொந்த மண்ணிலே காமராஜரை மண்ணை கவ்வ செய்த பெருமை யாருக்கு உண்டுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அந்த கருணாநிதியால் தோற்கடிக்கப்பட்ட காமராஜர் நாடி வந்த இடம், தேடி வந்த இடம் எதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் என்பதை நாடு மறந்துவிடக் கூடாது. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதிக்காக போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை ஆதரித்து
பிரச்சாரத்துக்கு வந்த கருணாநிதி அன்னைக்கு என்ன கேட்டாருன்னா, இங்கே நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தலா இல்லை நாடாளுமன்ற தேர்தலா என்று கேட்டு காமராஜரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடார் குலத்தை கொச்சைப்படுத்திய ஒரு தலைவன் இந்த நாட்டிலே உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவன் கருணாநிதி என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. வரலாறு மறந்து விடுவதற்கானதல்ல என்பதை நாட்டு மக்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்டிக் கொண்டு, அருமைக்குரியவர்களே, காங்கிரஸ் தோழர்களே, காமராஜர் பக்தர் என்று பேசிக் கொள்ளுகிறவர்களே, நீங்கள் இன்னும் சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை இருக்கிறார். அந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் பாரம்பரியத்திலே வந்தவரா என்று கேட்டால் கிடையாது. காமராஜருக்கு தொண்டராக வலம் வந்தவரா என்று கேட்டால் கிடையாது. ஆக காமராஜருக்கு தொண்டராக வராதவர், காங்கிரஸ் பாரம்பரியத்திலே வராதவர் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவராக இருக்கிறார்னா அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, திராவிட மாடல் அரசாங்கம் தான் காங்கிரஸ் அரசாங்கம் என்று பேசுகிறார். இன்றைக்கு செல்வ பெருந்தகை பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, காமராஜர் ஆட்சியை திராவிட மாடல் அரசாங்கம் தருகிற MK ஸ்டாலின் வழியாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பேசி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஒட்டுமொத்தமாக கூக்குரல் போடுகிற ஒரு தலைமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆக மரியாதைக்குரியவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வெற்றி பெற்றிருக்கிற 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் கேட்கிறேன். மரியாதைக்குரிய தாரகை கத்பட்டாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய பிரின்ஸ் அவர்களாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்தவர்களாக இருந்து இன்றைக்கு நெல்லை நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய ராபர்ட் புரூஸ் அவர்களாக இருக்கட்டும், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய ரூபி மனோகரனாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்திலே வளர்ந்து வந்தவர்கள், காங்கிரஸ் சித்தாந்தங்களை காப்பாற்றுகிறவர்கள், காமராஜருடைய கொள்கை கோத்திரங்களை ஏந்தி பிடிக்கிறவர்கள். இன்றளவுக்கும் காமராஜர் தான் காங்கிரசுக்கு தலைவர், எங்களுக்கு தலைவர். அந்த காமராஜருடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் ஏங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் என்று சொன்னால் இந்த நிலைக்கு நீங்கள் சத்தமிட வேண்டும், நீங்கள் மாற்று கருத்து சொல்ல வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து பேச வேண்டும். இன்னும் பச்சையாக சொன்னால் காங்கிரசுடைய கூட்டணியை விட்டு காங்கிரஸ் பேரியக்கம் வெளியேறி வருவதற்கான நல்ல தருணமும் சகுனமுமாக இது இருக்கிறது. காங்கிரஸ் தோழர்களே, சிந்தித்து செயல்படுங்கள். காங்கிரஸ் தோழர்களே, காமராஜருக்கு, காமராஜர் அவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம். நாடு உங்களை மன்னிக்காது, நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்காது. உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள். அரசியல் களத்தில் ஒரு மாற்று சக்தியாக காங்கிரஸ் உருவாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணமாக இந்த தருணம் இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் கனிவோடும் பணிவோடும் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை காண்கிற, கேட்டு மகிழுகிற அத்துணை நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக, வாழ்க. 2026 நாடாளப் போகிற முதலமைச்சர், ஆற்றல் மிகுந்த தலைவர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.